ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீல் மேக்கரை வச்சு சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா இது மாதிரி பெருசு பெருசாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதை ஆறின வாட்டி நம்ம தண்ணியிலேருந்து பிழிஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட போகிறோம். இது மாதிரி எல்லாத்தையுமே பிச்சு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் போட்டுட்டு, ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சளையும் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின வாட்டி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண வாட்டி நம்மளுக்கு தேவையான கல்லுப்பு இந்த டைமில் போட்டுக்கலாம். கல்லுப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள், கறி மசால் தூள், மிளகாத்தூள் எல்லா தூளையுமே போட்டுட்டு நல்லா கிளறுன்னு கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் ரெடி ஆயிரும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் மீல் மேக்கருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் கூட தேவைப்படாது. இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.